திசை மாறும் வாழ்க்கையே. அம்மாடி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இங்க வாரு சின்ன பொண்ணு, கொஞ்சம் என்னை பாரு. இப்படி அழுதுட்டே இருந்தீன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சின்ன பொண்ணு? கொஞ்சம் நிமிந்து மாமனை பாரு சின்ன பொண்ணு. நான் யாரையும் பார்க்குற மனநிலைமையில இல்லை, இங்கிருந்து போயிருங்க. சின்ன பொண்ணு, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி அழுதுட்டே இருந்து என்னமா பண்றது? இங்க பாரு, கொஞ்சம் என்னைய பாரு சின்ன பொண்ணு. மாமா, என் கஷ்டம் யாருக்குமே சொன்னா புரியாது. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிருங்க மாமா. உங்களை பார்க்குற தைரியம் கூட எனக்கு இல்லை. இதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு போயிருங்க மாமா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்ற? உன் வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியாதா சின்ன பொண்ணு? என்னோட வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் மனசுலயும் எல்லா கவலையும் இருக்குது சின்ன பொண்ணு. நீ இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். மாமா மாமா, எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் மாமா காரணம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன பொண்ணு, நீ எதுவுமே வேணும்னு பண்ணலேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இப்ப நான் அதெல்லாம் எதுவுமே உன்கிட்ட கேட்கல. எதுக்காக உன்னை நீயே வருத்திட்டு இருக்கிறீன்னு எனக்கு புரியல. இதுதான் நடக்கணும்னு ஆண்டவன் ஏற்கனவே எழுதிட்டான். இதுதான் நம்ம தலையெழுத்து சின்ன பொண்ணு. திருப்பி திருப்பி நீ இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீன்னா உன் உடம்பு தான் கெட்டு போகு. அதுக்காக தான் நான் சொல்றேன், இதை பத்தி நீ எதுவுமே யோசிக்காத. வா, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நேரம் நம்ம வெளியில போயிட்டு வந்தா உன் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சின்ன பொண்ணு. மாமா, என்ன இருந்தாலும் எல்லாரும் என்னதான் பேசுவாங்க. நான் தான் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். எனக்கு தான் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிற பாக்கியமே இல்லை, யோகமே இல்லை மாமா. எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஒரு ராசி இல்லாதவ ஆயிட்டேன். சின்ன பொண்ணு, உனக்கு யாரு சொன்னா நீ ராசி இல்லாதவன்னு? அதைய நான் சொல்லணும். கட்டுன புருஷன் நான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட யோகம், என்னோட சந்தோஷம், எனக்கு எல்லாமே நீதான். அதனால இனிமேல் இன்னொரு தடவை இப்படி பேசுன அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. இல்லை மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நீங்க என்னோட மன ஆறுதலுக்காக தான் சொல்றீங்க. அதுதான் மாமா உண்மை. இங்க வாரு சின்ன பொண்ணு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. நீ மறுபடி பேசிட்டு இருந்த அப்புறம் ஓங்க அப்பிடுவேன். அடிங்க மாமா, நீங்க அடிச்சாலும் நான் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ சின்ன பொண்ணு, ஏமா இப்படி பேசுற? ஏற்கனவே நான் மன வழியில மன வேதனையில் இருக்கிற. நீ ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பண்ற? கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சின்ன பொண்ணு. வா, நான் கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போறேன். சரி மாமா, ஆனா அத்தைக்கும் மாமாவுக்கும் என் மேல கண்டிப்பா கோபம் இருக்கு இல்ல? இங்க வாரு சின்ன பொண்ணு, நீ யார் என்ன சொன்னாலும் யாரு என்ன பேசினாலும் அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு. உனக்கு நான் இருக்கல்ல, நான் ஏதாவது சொன்னா மட்டும்தான் நீ ஃபீல் பண்ணணும். யாராரோ ஏதேதோ சொல்றதுக்காகவெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன புரியுதா? சரி மாமா. சரி சரி, இப்ப வா, நான் கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு சரியா? அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது சின்ன பொண்ணு. அதாவது எப்ப நடக்கணுமோ அப்பப்ப தானா நடக்கும், புரியுதா? சரி மாமா. குட், இப்படிதான் இருக்கணும். எப்பவுமே என் சின்ன பொண்ணாவே தான் இருக்கணும். ஓகே மீனாட்சி, வா மீனாட்சி. மீனாட்சி, வா 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 வா. எங்க அண்ணனுக்கான பிள்ளைகள என்ன பண்றாங்க? அண்ணி அண்ணி, என்னால் உங்க முகத்தை பார்க்குற தைரியமே எனக்கு இல்லை. இருந்தாலும் மனசு கேட்கல. என்ன மீனாட்சி சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஓ, என்னம்மா அதுக்குள்ளேயும் மீனாட்சி அதுல போட்டுட்டியா நீயே? என்ன ஏண்டா திட்டுற? என்ற மனசு கேட்கல, அதனாலதான் சொல்லி போட்டேன்.
ஏன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா அண்ணே? ஏன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா அண்ணே? உனக்கு இருக்கிற வருத்தமும் கவலையும் எனக்கு மட்டும் இருக்காதா அண்ணே? ஏன்னு இப்படி பேசுற? அதுக்கு இல்ல மீனாட்சி, இப்ப பாரு, உங்கூட வந்து சொன்னதுனால நீயும் நலம் விசாரிக்கிறதுக்கு வந்துட்ட. எத்தனை தடவை தான் நானும் சின்ன பொண்ணை சமாதானப்படுத்தி வைக்கிறது. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது? மீனாட்சி, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. வா, முதல்ல வந்து உட்காரு வா. அண்ணி, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்த என்ன நீங்க இப்படி வரவேற்கிறீங்களே அண்ணி. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கா இப்படி நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கு கண் இல்லைங்கிறது சரியா தான் போச்சு அண்ணி. அண்ணி, கவலைப்படாதீங்க அண்ணி. கண்டிப்பா ரெட்டை குழந்தையா ஆண்டவன் அது முருகனா வந்து உரப்பான் அண்ணி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அண்ணி. நீங்க மனசு விட்டுறாதீங்க அண்ணி. மீனாட்சி, எல்லாம் நான் வாங்கி வந்த வரம் அப்படி மீனாட்சி. ஆண்டவன் என் தலையில் இப்படி எழுதுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மீனாட்சி. என்ன மீனாட்சி பண்றது? கல்லடி வட்டாலும் கண்ணடி விடக்கூடாதுன்னு பெரியவீக சும்மாவா சொன்னாங்கோ? நான் அதுக்குத்தேன் சொன்னேன், ஊட்டுட்டு வெளியில வராதே, வெளியில வராதே. இந்த நாய் கண்ணே ஒல்லிக்கண்ணா இருக்குது. கேட்காத ஆளுக வஞ்சம் பதில் சொல்ல முடியாம கிடக்குற நானே ஊட்டுட்டு வெளியில வராதீன்னு சொன்னனே. நானே படிச்சு படிச்சு சொன்னனே, என் பேச்சு கேட்டீங்களா? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீயே? இதுக்குதான் யாருகிட்டும் எதுவுமே சொல்றது இல்ல. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? நானே இப்பதான் சின்ன பொண்ணை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிருந்தேன். நீ வந்து ஆரம்பிச்சுட்டியா? பேசுடா பேசு. என்ற மனசுல இருக்கிற வலி எனக்கு தண்டா தெரியே. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துடாதா? ஆண்டவன் கையை காக்க மாட்டானா? எத்தனை கோயில் கோயிலா வேண்டுன நானு. உனக்கு என்னடா? பேசுடா பேசு. அம்மா, இப்ப கொஞ்ச நேரம் உங்க ஒப்பாரிய நிறுத்தல, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு நானு. கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா எல்லாருமே? அண்ணே, கோவப்படாதீங்க. அம்மா மனசுல இருக்கிற வலி தாங்க மாட்டாம பேசுதுன்னு. அண்ணே, அண்ணி மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு எனக்கு நல்லா தெரியுண்ணே. என் மனசை தாங்கல, அதனாலதான் ஓடி வந்துட்டேன். நான் இப்பவே போயிடுறேன்னே. ஐயோ மீனாட்சி, என்ன மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிற நீயே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ 2 நாளைக்கு எங்கூடவே இரு மீனாட்சி. அண்ணி, கண்டிப்பா உங்க கூடவே இருக்கிறேன் அண்ணி. எதுக்கு இங்க உட்காந்து ஒப்பேரி வச்சுட்டு இருக்கிறதுக்கா? சின்ன பொண்ணை எப்படி பாத்துக்கோணும்னு எனக்கு தெரியும். அம்மாளும் மகளும் இங்கேயே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருங்க. சின்ன பொண்ணு, நீ வா. அண்ணே, எப்படி பேசிட்டு போறன்னு வார்த்தையா மீனாட்சி? நம்மளை அடக்கிறதுக்கு தான் தெரியும் இவனுக்கு. பொண்டாட்டி எப்படி அடுக்கி ஒடுக்கி வைக்கலான்னு ஒரு அளவு ஒரு சூதுவாதம் தெரியாது. இன்னைக்கு அனுபவிக்கிறது யாரு? எல்லாம் அம்மா விடுமா. அண்ணனே மன வருத்தத்தில் இருக்குது. அண்ணன் மனசுல இருக்கிற கவலையும் வலியும் உனக்கு சொன்னா புரியாதுமா. தயவு செஞ்சு அவங்கள அவங்க போக்குலயே விடுமா. நான் போயிட்டு என்ன 2 நாள் கழிச்சு வர்றேம்மா. நான் என்ன மீனாட்சி வந்தனேன்? நான் சொல்றத இந்த வீட்டுல யாரு கேக்குறாங்க? பெரியவீக பேச்சு கேட்டு எதுக்கு சொல்றாங்கன்னு ஒருக்காங்கிறது ரெண்டாவது யோசிக்கணும்ல. பெரியவீக சொன்னா அதுல பல அர்த்தம் இருக்கும்னு புரிஞ்சுக்கோணும். யாரு புரிஞ்சுக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். இப்ப அனுபவிக்கிறது யாரு சொல்லு? நாளைச்சு சுமக்கறக்குனே இருக்கிறான்ல உங்க அண்ணன். அம்மா, மழை பேரும் புள்ள பேரும் மகாதேவன் அறியாதுங்கிற கதையா? எப்போ குழந்தை வரணும்னு இருக்குதோ அப்பத்தானம்மா வரு. அந்த ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுமா. அதே மாதிரி ஆண்டவன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறத நம்ம தலைகளா நின்னாலும் வாங்க முடியாதுமா. அதுதானம்மா உண்மை. அது சொன்னையே, அது வாஸ்தவம் தான் மீனாட்சி. அதுக்காக ஆண்டவனுக்கு கண்ணே இல்லாம போயிருச்சுல. 10 வருஷம் கழிச்சு கொடுத்தவன் இப்படி பாதையில ஒடுங்கிட்டு போயிட்டானே. அதுக்கு கொடுக்காமையே இருந்திருந்தாலும் கூட மனசு ஒரு ஆறுதல் இருந்திருக்குமே. அம்மா, அதுக்கு நீ என்னம்மா பண்ண முடியும்? நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சு விட்டுற வேண்டியதுதான். நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா. அம்மா,
அப்பா இதை நினைச்சே சாப்பிடாம கிடந்து உடம்பு கெடுத்துக்க போறாருமா. முதல்லயே அவருக்கு ப்ரெஷர் இருக்குது. முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் அப்பாவுக்கு கொடுமா. சரி மீனாட்சி, உன்னை உங்க அப்பா ஒரு பக்கம் பார்க்கணும், உன்ற அன்னிக்காரி ஒரு பக்கம் பார்க்கணும், எல்லாம் என்றதால எழுத்து. வயசான காலத்துல எங்கேயோ வேத்தி வேறன்னு கொஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் என்ன வந்துட்டேன். அம்மா எதையும் நினைச்சு கவலைப்படாம இருமா. என்னம்மா பண்றது, அதாவது நடக்கிற போது தானா நடக்கும்மா. அம்மா இந்த வெயில்ல அப்பா வாழைக்காட்டுல களை வெட்டிட்டு இருக்கிறாருமா. நீ முதல்ல போம்மா, கொண்டு போய் சோறு கொண்டு போய் கொடுமா. நேற்று தானம்மா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க, அப்புறம் இன்னும் என்னம்மா வேலை? என்னல பண்றது, பண்ணி பாலா போச்சு. யாரு வர்றாங்க சொல்லு பார்க்கலாம். ஒரு காலை வெட்டுறக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, மருந்து ஊத்துறக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஐயையோ, இந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு தெம்பு இருந்தா பண்ணோன்னு இல்லையா? பேசாம வித்து போட்டு உட்காந்துக்கிறது நல்ல மரியாதவோ. அம்மா பேசி எனத்துக்குமா ஆக போகுது, நேரந்தாம்மா போகுது. நீ முதல்ல போய் அப்பாவை பாரு, நானும் போயிட்டு 2 நாள் கழிச்சு வாரேன்மா. சரியான போ மீனாட்சி, நீ வந்தா அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு நான் நினைச்சேன். உங்க அண்ணக்காரன் என்னமோ இப்படி வெட்டுப்பா இழுத்துட்டு போறேன், நான் என்னல பண்ணுனேன்? அம்மா எல்லாம் இருக்கிறது தான்மா. எல்லா நேரத்துலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா சொல்லு? எல்லாம் சரியா போயிரு, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. நான் போயிட்டு வரேன். சரி சாமி, பார்த்து பத்திரமா போ, பிள்ளைகளை நல்லபடியா பார்த்துக்க போ. சரிம்மா, நீயும் சும்மா அழுது உடம்புக்கு எடுத்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காம பேசாம எல்லா வேலையும் பாருமா. எல்லாம் சரியா போயிரு, நான் போயிட்டு வரேன். சரி சாமி, அண்ணாட்டி போயிட்டு வா போ. மீனாட்சி, என்ன புள்ள உன்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? மீனாட்சி, மீனாட்சி, என்ன புள்ள கூப்பிடுறதும் கூட காது கேட்காம என்ன ஓசனை? மீனாட்சி. மாமா கூப்பிட்டீங்களா? ஏதாவது சொன்னீங்களா மாமா? கூப்பிட்டீங்களா? ஏதாவது சொன்னீங்களா? ஏய் மீனாட்சி, நீ நல்லா தானே இருக்கிற, உனக்கு ஒண்ணும் ஆகலையே, என்ன புள்ள ஆச்சு? ஒன்றும் இல்லை மாமா. என்ன மாமா சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? மீனாட்சி, ஏன் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறீன்னு கேட்டேன். என்ன புள்ள உடம்புக்கு என்னாலும் முடியலையா? ஏதாவது மருந்துக்கேது வாங்கிட்டு வரதா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு தான் சொல்றது, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் தூக்கி தலையில போட்டுட்டு செய்யாதேன்னு. உடம்பு கொஞ்சமா வலிக்கு, படு, மூக்கி போட்டு ஏதாவது போட்டு நீவி விடுட்டா உடம்புக்கு ஏது வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு தூக்கம் வரல, அதுதான் உட்காந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க தூங்குங்களேன். மீனாட்சி, என்ன மீனாட்சி, என்னாச்சு? நீ இப்படி எல்லாம் உட்காந்துருக்க மாட்டிய, என்ன உள்ள என்னன்னு விஷயத்த சொல்லு. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பேசாம தூங்குங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மாமா அது வந்து மாமா. என்னம்மா, என்ன ஆச்சு? என்னன்னு விஷயத்த சொன்னாத்தேன்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? இது வந்துன்னு இழுக்காம சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லு. மாமா நம்ம அன்னைக்கு ஆபாசம் ஆகி போச்சு மாமா. மீனாட்சி, என்ன உள்ள சொல்ற? எப்படி, என்னாச்சு? நல்லா தானே இருந்த சின்ன பொண்ணு? ஆமா மாமா, எல்லாம் தலை எழுத்து, வேற என்னத்த சொல்றது? என் மனசே கேட்கல மாமா. ஆண்டவன் நல்லவைகளை எதுக்கிட்டே இப்படி சோதிக்கிறானோ தெரியல. என்னால இதைய தாங்கிக்கவே முடியல மாமா. மீனாட்சி, எப்படி மீனாட்சி இப்படியாச்சு? சின்ன பொண்ணு நல்லா தானே இருந்தா. இந்த 2 நாளைக்கு முன்னாடி தானே நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ளேயும் எப்படி? ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியலையே. நீ ஒரு வார்த்தை என் கூட சொல்லல. எப்படி மீனாட்சி, எப்போ, என்னாச்சு? மாமா
நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அடுத்த நாள் மழை பெஞ்சதில்ல மாமா. சின்ன பொண்ணு சொன்ன கேட்காம மாடு பிடிக்கிறேன்ட்டு எங்கள் அண்ணன் கூட போயிருக்கிறா. ஏதோ வலிக்குட்டு விழுந்துட்டா மாமா. வலிக்குட்டு விழுந்து இப்படி ஆகும்னு நான் நினச்சே வாக்கல. ஆண்டவன் என்னென்ன சோதனையெல்லாம் கொடுக்குற. அவள் வயிற்று வலி தாங்க மாட்டேன்னு அண்ணி அழுதுருக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தா குழந்தை களைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க மாமா. அடக்கடவுளே, பாவம் மச்சான். முதல்லயே அவர் ரொம்ப கவலையில் இருந்தாரு. ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருக்குதேன்னு. இப்ப கொடுத்த கடவுள் கைய காக்காம விட்டுட்டானே. ஆமாம் மாமா, அதுதான் எல்லாருக்குமே வருத்தம். கொடுத்த கடவுள் கொடுத்திருந்தாலும் கூட பரவாயில்ல, இப்படி ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டாரே மாமா. மீனாட்சி, கண்டிப்பா கடவுள் எது கொடுத்தாலும் நல்லபடியா தான் கொடுப்பாரு. எல்லாமே ஒரு நல்லது காத்தே இருக்கும் மீனாட்சி. இப்ப நம்மளுக்கு இப்படி நடந்திருக்குதுன்னா இதை விட நல்லது கூடி சீக்கிரத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீ வேணாலும் பாரு, இப்ப கொடுத்த கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்து புடுங்கிட்டாரு. ஆனா அடுத்த கடவை கொடுக்கும்போது 2 குழந்தையா கொடுப்பாரு வாரு மீனாட்சி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆமாம் மாமா, நானும் அதை தான் நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குமோ அதுதானே நடக்கும்னு. எல்லாம் விதி மாமா. யார் விட்ட சாபமோ எங்கள் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. உடு மீனாட்சி, உன்னை என்ன பண்றது? ஆனது ஆயிப்போச்சு. அதை நினைச்சு என்னத்துக்காக போகுது சொல்லு பார்க்கலாம். எதுக்கும் கவலைப்படாம வருத்தப்படாம இருங்கோ. கண்டிப்பா ஆண்டவன் வேற ஒரு நல்லதை நடத்தி காட்டுவான் மீனாட்சி. சரி மாமா, ஏதோ ஆனதாகட்டு. நீங்கள் போய் தூங்குவோங்க. நேரமாகுது, காலையில் நேரத்தில் எந்திரிக்கணுமல்ல. தூங்குங்க மாமா.